வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ஸோ இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். பயங்கரமான இடம் அது, நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே போய் தான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் வந்து இருக்கிற இடம் ஆந்திராவில் இருக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நீ எடுக்க போகிறோம். ஐயோ, டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக 12 மணி ஆகுது. நான் ஒரு டைம் காட்டுறேன். ஸோ ஐஸ் வேறு மாதிரி. ஏன்னா இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த இடத்தோடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு தான் இப்போ நான் உள்ளே வந்து இறங்கியிருக்கேன் காய்ஸ். ஸோ நைட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை வந்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்டு கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கலாம். ஏன்னா காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறேன். பார்ப்போம், ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஒரு டேஞ்சரான என்ன அது? வேற மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என் மனசை தேத்திக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பழகின யூடியூபர்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. எதுக்காக அப்படி என்னை விட்டு போனான்னு தெரில. தயவுசெய்து காரு மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன் யாரா என்ன யாராவது இருக்காங்களோ தெரியல. பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு, த்ரில்லாக இருக்குது. ஐயோ, ஏன்னா பயந்துக்கிட்டுலாம் நம்ம போகல. இன்னைக்கு இந்த இடத்துல எடுக்கணுங்கிறது தான் ஒரு இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறலாம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம் அது. ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல நான் வந்து பல நாளாக வந்து இதை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து தான் இன்றைக்கி இந்த இடத்தோடைய சப்ஜெக்டை நான் காருக்குள்ளே உட்காந்து சொல்கிறேன். அப்போ தான் தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம சரியான ஒரு ஷூட் இது. ஏன்னா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம் கைஸ். ஏய், யாரோ ஒருத்தவங்க நடந்து போற மாதிரி இருந்துச்சு. பாப்போ ஹலோ ஐஸ். யாரு யாரையா என்னன்னு தெரியலையே. யாரு? ஒன் செகண்டு. யாரு? கைஸ் யாருன்னு தெரியல. யாரு?
என்னன்னா ஹாய் ஹலோ ஹவ் யூ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு இன்ஃபர்னல் மிஸ்டேக்ஸ். நான் தான் அவங்க சத்தியம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டேஞ்சரான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை விட்டு நான் ஆந்திராவுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆந்திராவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் நான் இப்போ இருக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டில் உள்ளே இருக்கிறேன். அதாவது வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து பள்ளியா அது என்னென்னு இன்னொரு பள்ளின்னு சொன்னாங்க. அந்த பள்ளியிலேருந்து உள்ளே இருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறேன். உள்ளே வரும்போதே ரொம்ப அமானுஷ்யமான உருவங்கள்லாம் ரோட்டில் நடந்து போகிறதெல்லாம் பார்த்தேன். அப்படியே ஒரு மாதிரியாக எனக்கு படப்படப்படன்னு ஆயிடுச்சு. இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ண பொண்ணு, வயிற்றில் வந்து 2 மாதம் வந்து கர்ப்பிணி, கை குழந்தை. அவங்க ஹஸ்பண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி ஏதாவது பணம் சரியாக ஃபஸ்ட்டு பிரசவம் ஆகும்போதே ஒரு பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளார. ஸோ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பணம் கொடுக்காதனால அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டான்னு சொன்னாக்க வந்து அந்த பொண்ணை வந்து இந்த மரத்தில் வந்து தூக்கு போட்டு விட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அதாவது மரத்தில் தூக்கு போட்டு விட்டுட்டு கையில் இருந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து கர்ப்பிணி, வயிற்றில் குழந்தையோடய அதை தூக்கு போட்டதுனால ஆச்சு. ஆனால் வந்து அது வந்து கேஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நானும் வந்து வாண்டடாக இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து மணி 12 மணிக்கு ஆயிடுச்சு. அதனால தான் எப்படியாவது நைஸாக இந்த இடத்துல வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளீட்டாக காருக்குள்ளே நைட் டியூஷன் போட போகிறேன். வெளியிலையும் நைட் டியூஷன் செட் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் காருக்குள்ளே இருந்து பார்க்கலாம். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், பாய். கைஸ், கம்ப்ளீட்டாகவே நைட் டியூஷன் உள்ள வச்சுருக்கிறேன். ஸோ இது இருக்குது பொம்மை, அப்படியே நான் வச்சுருக்கேன். பொம்மை காண போகக்கூடாது. ஏதோ ஒரு சவுண்டு உள்ளே கேட்டுச்சு. யாரு? ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது அந்த அக்கா வந்து இங்கே வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சவுண்டு வந்து இங்கே அழுத மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு பயங்கரமாக. யாரு? யாரு? சவுண்ட் வருது. அமைதியாக போட்டாச்சு. அக்கா, நான் உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கவா? நைஸ். நான் உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கவா? பொம்மை உள்ள இருக்குதான்னு பார்ப்போம். உள்ள இருக்கு. யாரு? ஏன்னா இப்போ காரை தட்டினது யார் அது? அக்கா,
இந்த பொம்மையை கொண்டு போய் என்ன பண்ண போறேன்னாக்க கொடுக்க போறேன். உனக்கு பொம்மை வேணுமாக்கா? அதாவது ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேமராவும் மக்களாக போச்சு பயங்கரமா. ஏய் அக்கா, உனக்கு பொம்மை வேணுமா? உனக்கு பொம்மை வேணா சொல்ல, கொடுக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து இந்த லேடிஸ் பொம்மை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா முதல்ல வந்து பையன் பிறந்தானா, ரெண்டாவது வந்து பெண் குழந்தையா, அதனால பெண் குழந்தை வேணுங்கிறதுக்காக அது வந்து அப்படி மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து அது ரொம்ப ஆசை இருக்குங்கிறாங்க. அதனாலதான் இந்த பக்கத்துல கார் அசையுது. யாருக்கா? நைட் டியூஷன் இங்கே இருக்குது. யாருன்னு தெரியல. அக்கா, யாரு? இந்த இடத்துல வந்து ஒரு உருவத்தை பார்த்தேன் கைஸ். நான் மரம் யாருன்னு தெரில, யார் வந்தான்னு தெரில. ஆனால் ஆக்சுவலாக ஒரு உருவத்தை பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இந்த பொம்மை வேணுமா? ஓகே கைஸ், நான் இப்போ இந்த பொண்ணை போய்
கீழே நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கிட்ட கொண்டு போகிறேன். நான் அந்த பொம்மையை கொண்டு போய் கொடுத்த இதுன்னு பார்க்கலாம். இந்த பொம்மையை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்னாக்கா கொடுக்க போகிறேன். உனக்கு பொம்மை வேணுமாக்கா? ஆ அதாவது ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேமராவை மக்களாக வச்சு போயிடுறேன். ஏய் அக்கா, உனக்கு பொம்மை வேணுமா? உனக்கு பொம்மை வேணா சொல்ல, கொடுக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து இந்த லேடிஸ் பொம்மை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா முதல்ல வந்து பையன் பிறந்தானா, ரெண்டாவது வந்து பெண் குழந்தையா, அதனால் பெண் குழந்தை வேணுங்கிறதுக்காக அது வந்து அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப ஆசை இருக்குங்கிறாங்க. அதனால தான் இந்த பக்கத்தில் கார் அசையுது. யாருக்கா? இது வரைக்கும் சவுண்டு அப்படியே அமைதியாக இருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கு, சவுண்ட் இல்லை. அக்கா, நீங்களே இங்கே இருந்துங்க, நானும் கிளம்புறேன். யாரு? சரி யாரா அப்ப அக்கா, நான் மட்டும் தெரியா இருக்கேன். வாங்க வாங்க, நான் போகிறேன். வாங்க. வருங்க 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 இவங்க கார் எடுத்து பாருங்க. யாரு யாரு? அக்கா, ஹேய் ஹேய் ஹேய்,
ஓகே, இதுவே நான் கிளம்புறேன். ஏன்னா ஏழு பொம்மையை வச்சுக்கா, நான் கிளம்புறேன். ஏன்னா அந்த அக்கா வந்து கண்டிப்பாக இந்த பொம்மை போட்டோன்னு டக்குனு எடுத்து போயிடுச்சு. காரில் உட்கார. ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்ட். நான் தான் உங்கள் சத்தியம் பேசுகிறேன். இந்த இடத்துல நடந்த நிகழ்வு ரொம்பவே மோசமான நிகழ்வு. பார்த்தீங்கன்னா மணி 2 மணிக்கு மேலே இருந்தாலும் இந்த இடத்துல நான் வந்து கிளம்ப போகிறேன். அந்த கர்ப்பிணி பொண்ணு வந்து இங்கே தான் அவங்க புருஷன் வந்து தொங்க விட்டான். ஸோ வயிற்று 2 மாதத்தோட செத்துருச்சு. அது தூக்க மாட்டதில்ல. இந்த பக்கத்தில் போகிறவங்களாம் விடுறது கிடையாது சொல்லி. ஏன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஏன்னா மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இனிவே நான் கிளம்புறேன். ஏன்னா அந்த ஏன்னா அவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த குழந்தை அந்த பையனை வந்து கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு ஏக்கம் போல இருக்குது. ரெண்டாவது என்னன்னா அந்த கர்ப்பிணி வந்து பொண்ணு, அந்த பொட்டை குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை. அதாவது அந்த ஊரில் ரெண்டாவது வந்து அந்த குழந்தை வந்து பொட்டை குழந்தைய வந்து பிறந்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க போல இருக்குது. அதனால் அந்த பொண்ணு வந்து ஆசை தீராமல் இங்கே வந்து அவன் புருஷன் வந்து ஏதோ பணம் கேட்டு தகராறு பண்ணி இந்த மரத்தில் வந்து தூக்கு போட்டு தொங்க விட்டானாமா. அதனால் வந்து இந்த சைடில் ஒரே அராவடித்தனம் பண்ணுது அந்த அக்கா. அது பேர் ரோசி, அந்த அக்கா பேர். ஏன்னா அப்படியே அமைதியாகிடுச்சு. ஏன்னா வந்தவரும் வேறு லெவலில் இருந்துச்சு. கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வெரி மச். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அக்கா இது உண்மையில இருக்கிறியா? உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கு. அக்கா இருக்கீங்களா? சரி, அந்த பொம்மை நீங்களே வச்சுங்க. அப்போ அந்த பொம்மை தான் எந்த இடத்துல போடுங்க. இல்லை, அந்த பொம்மையை நீங்கள் தான் எடுத்து போனீங்களா? யாரு? அக்கா எங்க இருக்கீங்க? மெய் செலுக்க வைக்கும் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. நான் ஒன்றும் பயந்துட்டு வரல, நான் ஒன்றும் பயப்படல. நீ என் கூட பேசலாம். நான் ஒன்றும் பயப்படல. அக்கா கேள்வி அடிக்குது. வா, நேரா வா, நேரா வாங்க. நேரா வரீங்களா? அக்கா இதெல்லாம் எவ்வளோ நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. பரவாயில்ல. உங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி கொண்டு பாருங்கமோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஆளுக்கு நல்ல தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். யாரு? இப்போ சவுண்டு கொடுத்துருங்க தானக்கா? அக்கா அதுக்கப்புறமா நான் ஏன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம பயந்துக்கிட்டுலாம் இல்லை,
ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். ஆனால் அப்போ தான் மாட்டேன் மக்கா நேராக கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அக்கா அந்த பொம்மை எடுத்துகிட்டு போனது நீ தானக்கா? தயவுசெய்து சொல்லுக்கா அக்கா. கைஸ், அதாவது ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரோ உண்மையிலே என்னன்னா யாரோ வந்து இங்கே பாரு கைஸ் 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 இங்கே பாரு ஐ கேமரா டர் ஆகுது. ஹேய் 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 யாரு கைஸ் பார்த்தீங்களா? இந்த பொம்மை இதில் வச்சுருந்தேன் கைஸ். அப்படியே டக்குன்னு ஏதோ அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னாக்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அக்கா அந்த பொம்மை எடுத்துகிட்டு போனது நீ தானக்கா? தயவுசெய்து சொல்லுக்கா அக்கா. கைஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த பொம்மையை கொண்டு போய் எடுத்து போயிட்டு கைஸ், அக்கா உனக்கு ஒரு பொம்மை எடுத்து வந்திருக்கேன்க்கா. அக்கா கைஸ் ஒரு நிமிஷம். அக்கா ஒரு பொம்மை எடுத்து வரேன்க்கா. உங்களுக்காக ஒரு சின்ன பொம்மைக்கா, வாங்கக்கா. கைஸ், இப்போ என்ன பண்ணேன், ஆக்சுவலாக இந்த பொம்மையை லைட் இருந்தால் வராது. அது ஏன்னா சொல்லியிருக்காங்க லைட் இருந்தால் வராதுன்னு சொன்னாங்க. அதனால் லைட்டை கம்மி பண்ண போகிறேன் சுத்தமாக. ஏன்னா அப்போ தான் அது வரும்னு சொன்னாங்க.
கைஸ் இப்போது இந்த பொம்மையை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த அக்காவிட்ட நான் வந்து கொடுக்க போகிறேன். அக்கா வாங்கக்கா, இந்த பொம்மை உங்களுக்காக நான் கொடுக்குறேன், வாங்க அக்கா. கைஸ் இந்த மரத்தில் தான் தூக்கு போட்டு தூக்குனுது. ஸோ இப்போ நான் கொண்டு போய் இந்த அந்த மரம் கிடையாது, இந்த மரம் தான் நான் கொண்டு கொடுக்க போகிறேன். வந்து இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு போய் நான் உள்ளே போகிறேன். கைஸ் இதோ கிடக்கு பாருங்க, அந்த பொம்மை இதோ கிடக்கு கைஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்க, இந்த பொம்மை வந்து இதோ இருக்குது, இதோ இருக்குது கைஸ். இந்த பொம்மை இதோ இருக்குது. ஸோ இப்போ நான் இப்போ அக்கா அக்கா ஏய் கைஸ் 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 தயவுசெய்து பாருங்க, தயவுசெய்து பாருங்க. ஏய் ஹேய் ஏய் அக்கா அக்கா கைஸ் நடக்குதுங்க. இங்கே பாருங்க கைஸ், இந்த பொம்மை இங்கே பாருங்க, இந்த பொம்மை அசாதாரணமா இங்கே பாருங்க, இங்கே தான். அக்கா வாக்கா எடுத்துக்க அக்கா. கைஸ் இப்போ இந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்ணுறியா? இந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்ணுறியா நீ? இங்கே பாருங்க, லைட் அடிக்கிறேன், லைட்டு கட் ஆகுது. லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, லைட்டு கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க, லைட்டு சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணுது. அக்கா உனக்காக அந்த பொம்மையை கொண்டாந்து வச்சுருக்கேன்க்கா. அந்த பெண் புள்ள பொம்மையை வந்து கொண்டாந்து வச்சுருக்கிறேன் அக்கா. கைஸ் நாங்கள் வச்சுருக்கிறேன். சரி நீ வந்து எடுத்துக்கோ, நான் எட்ட போகிறவா. கைஸ் கைஸ் நீ பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக அந்த பொம்மை வந்து இங்கே தான் கிடக்கு. இங்கே பாருங்கள், இந்த பொம்மை இங்கே தான் இருக்குது. இதோ இங்கே தான் இருக்குது. நான் போய் காரில் உட்கார போகிறேன், நீ வந்து எடுத்துக்கோ. நான் வரல, நீ வந்து எடுத்துக்கோ வா. கைஸ் எனக்கு லைட்டை போடுறேன், வெள்ளை லைட்டு போடுறேன் இருங்க இருங்க. நீ வந்து எடுத்துக்கோ வா. கைஸ் ஏன்னா கைஸ் அந்த பொம்மை வந்து அங்கே தான் இருக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், எப்போ தான் வரும், அது வரமாட்டேங்குது. லைட் ஆஃப் பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஒரு நிமிஷம் காட்டுறேன், அந்த பொம்மை எங்கே கிடக்குன்னு காட்டுறேன் இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கேன் கைஸ். அங்கே பாருங்க, ஐயோ பாருங்க பாருங்க கைஸ். கைஸ் எங்கே பாருங்க, hey 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 guys guys இந்த பொம்மையை காணும் கைஸுங்க. கைஸ் இந்த பொம்மையை காணும் கைஸ். அக்கா அக்கா லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓ மை காட். கைஸ் இந்த பொம்மையை காணும் கைஸ். எவ்வளோண்ணா ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பிடுறேன்.
கிளம்பிடுறேன் கைஸ். நான் கைஸ் பிச்சு பிளாக்ல இருக்கு. ஏய் யாரு? ஏய் நைஸ். யாரு? அக்கா அக்கா கைஸ் கைஸ் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். போலீஸ் வராங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வருது. அக்கா சரி, நீங்கள் இங்கே இருந்துங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன். காய்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டு. இந்த அக்கா வந்து இதில் தான் தூக்கு போட்டு தொங்கிருச்சு, இந்த மரம் தான். ஓகே நான் கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன். பாய். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? நான் தான் உங்கள் சத்யம் பேசுகிறேன். ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடலன்னு தப்பாக எடுக்காதீங்க. கண்டிப்பாக வீடியோ ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப சீக்கிரத்தில் கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து சில வேலையினால் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கடினம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க இனிமேல் வெளி இடங்களில் தான் போயிட்டு நான் வீடியோ பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி ஃபாரின் அந்த மாதிரி தான் போயிட்டு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து வீடியோ போடலான்னு தப்பாக எடுக்காதீங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தயவுசெய்து வந்து ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் பாருங்கள் அந்த 13,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே நான் தாண்டவே இல்லை. ஸோ எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க டக்குன்னு போயிட்டாங்க. ஸோ வந்து நான் உண்மையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த விதமான ஒரு சப்ஸ்கிரைப்பும் இல்லாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து வீடியோ போடலாமா போட வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் நான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நானும் வந்து சீக்கிரம் வந்து வீடியோ போட முடியுமே தவிர கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் இருக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ ஏன்னா எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து என்னை வந்து எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்னை வந்து நான் பேசுகிற பேச்சுக்கு வந்து இவன் என்ன ரொம்ப ஒரு வித்தியாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கானே, ஒரு வித்தியாசமாக சில வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கானே அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து வைக்கிறாங்க. சிலவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. சில கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. மற்றபடி நான் என்றைக்குமே வந்து எனக்கு பேரும் புகழும் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு
நான் என்றைக்குமே வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மக்களுக்கு எனக்குமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன். ஸோ வந்து என்னை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன். அதனால தான் நான் வீடியோவே கொடுக்க முடியாமல் இருக்கிறேன். ஸோ தயவுசெய்து வந்து வீடியோ வந்து பாருங்கள். இப்போது இன்னும் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் நான். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் தான். இதில் பாருங்கள் பொறாமை, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஆணவம், அகந்தை, பெருமை, மனமேட்டின்மை. ஒரு கால் அவன் பெரிய ஆளாயிடுவானோ, ஒரு கால் அவன் இங்கே ஷூட்டிங் பண்ணால் வேறு பெரிய லெவல் ஆகிடுவானோ, அவனுக்கு பயங்கரமான அவனுக்கு வந்து வியூஸ் போயிடுமோ, நம்மளுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு கால் இவன் வந்து இங்கே வீடியோ போட்டான்னா அவனுக்கு வியூஸ் வந்து பிச்சுட்டு போயிடுமோ அப்படிங்கிற அந்த தப்பான எண்ணம்லாம் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா யார் வீட்டு இடமோ ஒன்று கிடக்குது, அங்கே போய் வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம வந்து போடுறோம். ஆனால் அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்து போடும்பொழுது அந்த அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்காரங்களே வந்து நம்ம மேலே வந்து கேஸ் போட்டால் கூட வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னு சொன்னால் ஒரு கால் அது வந்து திறந்து கிடந்துச்சுனாக்கா அங்கே பேய் இருக்கா இல்லையான்னு தான் நான் எடுத்து போட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல்கிட்ட வந்து வச்சு ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், நடக்கிறது பார்த்து சொல்லலாம். அதுக்கு தான் வந்து ஒரு லாயரை வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் நல்லா இருக்கணுமேங்கிறதுனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அபண்டன்ட் பிளேஸ் எவ்வளவோ இருக்குது, நம்ம எடுத்து போடுறோம். அவங்க அனுமதி இல்லாமல் தான் நம்ம எடுத்து போடுறோம். அவங்க இதுமாரி எப்படி வந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் வச்சுங்களேன். கேட்டால் கூட நம்ம சமாளிச்சிக்கலாம். ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு பேய் இருக்குதா இல்லையான்னு தாங்க எடுத்து போட்டாங்க, அது வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து போகலாம் வச்சுங்களேன். அதுக்கு தான் நாங்கள் வந்து எடுத்து போட்டோம், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு எப்படி அவங்கள்ட்ட வந்து கமெண்ட்ஸ் கேட்டு நம்ம போயிடலாம் வச்சுங்களேன். அதனால் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்படுறேன், அது சொல்லக்கூடாது. நான் வந்து வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் தான் நானும் இருக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது.